ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த பாட்டிலுக்கான க்ராஸ் கவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 play on and hook 3 mm hook. First step, magic ring. நூலை இப்படி 4 ஃபிங்கரில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஃபிங்கரில் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த யானை இப்படி பிடிச்சிட்டு ஹூக்கை விட்டு ஒரு செயின். இவ்வளோதான், இதுதான் மேஜிக் ரிங். செயின் 2, இன்னொரு செயின் போட்டிருக்கேன். அண்ட் 12 DC போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 டபுள் crochet போட்டாச்சு. இப்போ இந்த யானை பிடிச்சி இழுக்கணும். இழுத்தோன்னே இங்கே டைட் ஆயிடும், சின்னதாயிரும் இந்த சர்க்கிள். யானை டைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே 2 செயின் போட்டிருக்கோமா, 1 2 2 செயின் போட்டிருக்கோம். 1 2 2 செயின் போட்டிருக்கோம். இந்த தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இது 1, இது 2, இது தேர்ட். தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் ரவுண்ட் செயின் 2. டிசி போடுற டபுள் crochet போடுற எல்லாத்துக்கும் செயின் 2 போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே 12 ஸ்டிச் போட்டிருக்கோம். இந்த 12 வந்து 24 ஆக்கணும். ஒரு ஸ்டிச்சில் ஒரு செயினில் 2 டபுள் crochet போடணும். 2 டபுள் crochet போட்டு 24 ஸ்டிச் வரணும். நான் செயின் 2 போட்ட இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதுலேயே நான் 2 டபுள் crochet போடுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 இப்படிதான் ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் crochet போடணும். இப்போ அடுத்த செயினில் போடுறேன். இப்போ 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 20 போடணும். இதை நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். 24 டிசி போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு போட்ட டிசியில் இந்த செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். round 2 completed. round 3 chain 2 and இந்த round 3 எப்படி போடணும்னா ஒரு டிசி இன்க்ரீஸ்னாலே 2 டிசி வந்து ஒரு செயின்ல போடணும். ஃபர்ஸ்ட் செயின் 2 போட்டிருக்கோம்ல, இதுல ஒரு டிசி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் 2 டிசி ஒரு இதுல போடணும், இன்க்ரீஸ் பண்ணணும்.
இப்போ ஒரு டிசி அடுத்த செயின்ல. அடுத்த செயின்ல இன்க்ரீஸ். இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. டோட்டலா 36 டிசி வந்து இருக்கணும். 36 டிசி போட்டாச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதுதான் வந்து பேஸ், பாட்டிலோட பேஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபோர்த் ரவுண்ட் செயின் 1. இப்போ சிங்கிள் க்ரோஷே போடணும். 36 சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக போடணும். இப்போ டிசி கிடையாது இந்த ரவுண்டில். ஆனால் இது வந்து ஃப்ரண்ட் லுக், இது ஃப்ரண்ட் லுக், இது பேக் லுக். இந்த பேக் லுக்கில் தான் சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த பேக் லுக்கில் தான் சிங்கிள் க்ரோஷே போடணும். செயின் 1 போட்டாச்சு. சிங்கிள் க்ரோஷே போட்டால் செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். டபுள் க்ரோஷேனா செயின் 2 போட்டு செயின் 3 ஆர் ரெண்டுத்தில் எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ பேக் லுக்கில் சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. 36 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. தென் ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் ஃபுல்லாகவே போட்டுருங்க. ரவுண்ட் 4 கம்ப்ளீட்டட். இது இப்படி இருக்குன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். பாட்டில் வச்சா அது வந்து கரெக்ட் வந்து பாட்டில் வச்சுட்டா ஷேப் கரெக்டாக வந்து. இப்போ ரவுண்ட் 5. ரவுண்ட் 5ம் சிங்கிள் க்ரோஷே தான் போடணும். 36 ரவுண்ட் 5 அண்ட் ரவுண்ட் 6 ரெண்டும் சேம். செயின் 1, அகைன் 36 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஆனால் பேக் லூப்பில் போடக்கூடாது. ஃபுல் செயின் ரெண்டு செயின்லேயும் சேர்த்து போடணும். இதே மாதிரி இது ரவுண்ட் 5 அண்ட் ரவுண்ட் 6 ரெண்டும் சேமா இதே மாதிரி போட்டுக்கோங்க. ரவுண்ட் 6 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ரவுண்ட் 7 செயின் 4. இப்போ செயின் 4 போட்டாச்சு. இதுதான் இது பக்கத்தில் இருக்கிற செயின். இதை ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு
இந்த செயினை ஸ்கிப் பண்ணிருங்க. அடுத்த செயின்ல டிசி போடணும். ஒரு டிசி. ஸோ இதே மாதிரி தான் நம்ம போடணும். அடுத்தது செயின் 1. இப்போ இது இங்கே தான் நம்ம போட்டிருக்கோமா, இது பக்கத்தில் இருக்கிற இந்த செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயினில் டிசி போடுவோம். செயின் 1. இந்த செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயினில் டிசி போடணும். இது அப்படியே கடைசி வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. செயின் 1, ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயினில் டிசி. இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த தேர்ட் செயின் இருக்குல்ல, இந்த தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த ஒன் செயின் ஸ்பேஸ்லேயும் இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட் ரவுண்ட் 8th ரவுண்ட் செயின் 4. இப்போ இந்த செயின் ஸ்பேஸில் தான் நீங்கள் டபுள் க்ரோஷேட் போடணும். செயின் 1. ஸோ நான் இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து உங்கள் பாட்டிலுக்கான ஹைட் எவ்வளவோ அது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பேட்டர்ன் தான் நீங்கள் பாட்டில் இந்த ஹைட் ஃபுல்லாக போடணும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு என் பாட்டிலுக்கான சைஸ் நான் ஹைட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. செயின் 1. இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்தது இந்த டிசி போட்டதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்படி தான் இந்த ரவுண்ட் போடணும். இந்த டிசி போட்டதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி போட்டுட்டு இந்த ரவுண்ட் இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறேன். அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ராப் பண்ணிடலாம். செயின் 1, 4 சிங்கிள் க்ரோஷே நான் போட்டுக்கிறேன்.
4 போட்டாச்சு. செயின் 1 போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு இதுல அப்படியே சிங்கிள் crochet போட்டுக்கலாம். செயின் 1 உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்க போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். அடுத்தது எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் காட்டுறேன். 26 சென்டிமீட்டருக்கு நான் எடுத்திருக்கேன். இதோட ஆப்போசிட் சைடை இங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைடுல இந்த ஸ்டிச். இந்த செகண்ட் செயின்ல விட்டுக்கோங்க. இதுல இருந்து இங்க இருந்து செகண்ட் செயின், இதுல இருந்து தேர்ட் செயின் போட்டுக்கோ. அதே மாதிரி இங்க இருந்து தேர்ட் செயின். இப்படியே பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் வெளியே தெரியாது. அண்ட் தென் ஃபோர்த் செயின்ல இருந்து லாஸ்ட் செயினுக்கு ஸ்டிச். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேணுங்கிறதுனால நான் இது மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதோட பாட்டில் கவர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.